இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாறைகள்லாம் மழை நீரால் எப்படி வந்து பள்ளம் பள்ளமாக எப்படி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா. பயங்கர வெயில், சரியான வெயில் இந்த டைமில். 1:30 மணி. இப்போ 1:30 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், சரியான வெயில். தண்ணீர் இங்கே பார்த்தீங்களா, தண்ணி அதுலேருந்து நீர் ஊற்று போல் வந்து இருக்குது. நிறைய இந்த இடத்துலலாம் தண்ணி அங்கங்கே வந்து இருக்கும். பார்க்கலாம் குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா. பயங்கர காத்தோடு அடிக்குது. அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பெரிய பெரிய பள்ளமாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த இடத்துல பயங்கரமாக விளையாடினா இருக்கும். இங்கே வந்து அந்த குண்டுகள் கற்கள் எல்லாம் எடுத்து இது மேலேருந்து ஒட்டி விடுவோம். சத்தம் பயங்கரமான சத்தமாக இருக்கும். சின்ன வயசுல தான் வந்து விளையாடுறது. நம்ம இப்போ இங்கே தண்ணீர் பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. அந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, தெரியுதுங்களா? பாருங்க இந்த பாறை எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த பாறை மேல இருந்தா கற்கள் எல்லாம் ஊட்டி விட்டுறது. கல்லெல்லாம் ஒரே சத்தமா இருக்கும். இங்கதான் ஊட்டி விடுறது. அந்த உருட்டி விடுறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் இது. இங்கே ஒரு சத்தமாக பயங்கரமாக சத்தமாக வரும். இது பார்த்தீங்களா, யாரோ எழுதி வச்சிருக்கோம். சின்ன வயசில் நாங்களும் இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்கோம். பயங்கர பாறை, இது பெரிய பாறை. நம்ம அந்த இடத்துல தண்ணி ஊற்று வந்து அந்த இடத்துல பார்க்குற மாதிரி எப்படி இருக்குன்னு குடிக்கிறது. இது கூட நல்லா தான் இருக்கும். நம்ம அங்கே ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது இந்த தண்ணி. மலையை ஊற்றுலேருந்து வர தண்ணி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையும் இருக்கு. வா, ரொம்ப சுவையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு, ரொம்ப பசுமையாக இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் ஓடி விளையாடுவோம். இப்போ நான் உருண்டு தான் போயிடுவேன் பொழுது. அந்த டவுனில் அந்த செடி இருக்குது, அந்த மரம் இருக்குது, அது வரைக்கும் போயிட்டு வரோம். இங்கே ஒரு பெரிய பள்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி எப்பவுமே இருக்கும். அதில் தண்ணி காணும்.
சரியான வெயில். தண்ணி ஒன்று கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடலாம் போல தண்ணி. இந்த இடத்துல தாங்க தண்ணி இருக்கும். இங்கே காணும். இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பள்ளம் மாதிரி இருக்குது, அதில் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது முன்னாடியெல்லாம் தண்ணி. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதோ அந்த இடத்துலையும் இருக்குது. பயங்கர வெயில், சரியான வெயில். அதுதான் இங்கே இருக்க தண்ணி. அது குடிக்கல, நல்ல தண்ணி தான். இதெல்லாம் நீரோற்று வந்து இருக்கும். இந்த பாறை பாருங்க, இவ்வளோ பெரிய பாறை. இது மேலே தான் விளையாட இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இது ரொம்ப தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை. அங்கே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு பாறை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த சந்துக்குள்ளே தான் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி இருக்கும். இதில் நாமெல்லாம் போக முடியாது. இப்போ சின்ன வயசுலலாம் நாங்கள் போயிருக்கோம். அதில் இங்கே ஒரு ஜில்லுன்னு நல்லா காற்று. பார்த்தீங்களா, அதான் லட்சுமிபுரம் கிராமம். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா புத்தூர் பஞ்சாயத்து லட்சுமிபுரம் கிராமம். இங்கே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த பாறையும் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த மலையில் தான் இந்த பாறை இருக்குது. நம்ம போகலாம். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் இங்கே இந்த கற்கள் இருக்குல்ல, இந்த கற்கள் அலையை தான் போட்டு வச்சுருக்காங்க. இது நிறைய இருக்குது. அந்த இடத்துல இருக்குது, பார்க்கலாம். இங்கேயும் பாருங்கள், இங்கே அங்கே அந்த இடத்துல இந்த இடத்துலலாம் நிறைய இருக்குது. ஃபுல்லாக அந்த பாறையிலலாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சிறு சிறு கற்கள்.
இதுதான் அந்த காரச்செடி. இதில் தான் அந்த காரக்காய் செடிகளெல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க. அப்பப்போ விட்டு நிறைய காத்தடிக்குது ஜில்லுன்னு. இந்த மலை நல்ல உயரமான மலை, மேலே வரைக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது. அது வரைக்கெல்லாம் அப்போ நாங்கள் போயிட்டு விளையாடுறது. இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாதி மலை உயரம். சரியான வெயிலுங்க. எவ்வளோ உயரம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒரு நீரூற்று பாறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இருந்தோமா? ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்டிப்பாக பார்த்துடலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகணும், பாம்புகளெல்லாம் இருக்கும். இந்த மலையில் இந்த வெயில் சீசனில் இந்த விசமைகள் பற்ற வச்சுருவாங்க. இது ஃபுல்லாகவே எரிஞ்சு இப்போ மழையில் தான் இப்போ துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் இந்த புல் மஞ்சு புல். இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மஞ்சு புல் அறுத்து வீடு கட்டுவாங்க. எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, ஏறிட்டேன் பார்த்துக்கலாம். இது அந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த பாறைக்கு அந்த பக்கம். போகலாம். இந்த வெயில் காயிற வெயிலுக்கு மழை கூட வரலாம். அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப ஈஸியாக ஏறிடும் மலையில் ஏறி விளையாடின்னு இருப்போம். இப்போ அந்த இடத்துல தான் போகணும்னு நினைக்கிறேன். போகலாமா? அப்படியே இதோ அங்கே இருக்க அந்த பாறை தான் நினைக்கிறேன். இப்படியே போயிட்டு அப்படி போகலாம். இந்த வழியாக போயிட்டு இந்த மலையில் இன்னொரு மறுபக்கம் பார்க்க முடியுமான்னு தெரியல. எனக்கு பயங்கர தண்ணி தாகம். இப்போ நாம் வேகமாக தண்ணி தேடி தான் போனோம். ஐயோ, பாருங்க, வந்த வழியா திரும்பி போகிறதா இல்லை மேலே போகிறதான்னு தெரியல. இப்படி போனால் தூரமாக போய் வாங்க இப்படி போகிறோம்.
இது எனக்கு பயங்கர மிச்சம் வந்துச்சு. நல்ல வெயிலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1:30 மணி. இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும். ஐயோ, அந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அது போதா எங்க இருக்குன்னு தெரியல. எங்கேயுமே இல்லை. நம்ம வந்த வழியை திரும்பி போகலாம் நினைக்கிறேன். அங்கே ஒரு பாறை இருக்கு. இந்த இடத்துலையா? ஓ, இருக்கு. சூப்பருங்க. அங்கே பாருங்க, அந்த மரத்தடியில் தான் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் இங்கே அந்த மலையில் இருக்கிறதுலாம் இதெல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறேன்.
நிறையவே இருக்குது. அதான் பெரிய பள்ளமாக இருந்துச்சு. எப்போ ஒரு முறை நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நிறைய முறை வந்திருக்கேன். பாருங்க, ஒரு சின்ன குட்டை போல தேங்கி இருக்கு. எவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ மேலே வந்துட்டோம். இந்த தண்ணி தான் நாம் இப்போ குடிக்க போகிறோம். இது எப்படி குடிக்கிறதுன்னா, எவ்வளவோ உயரமான மலை மேலே ஏறி வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம இந்த இடத்துல ஏறி வந்திருக்கோம். பயங்கர வெயில். இந்த வெயிலில் தண்ணி தாகம் நாக்க வரண்டை போகிற அளவுக்கு தண்ணி தாக்கம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த பக்கம் போனால் அந்த மறு சைடில் இருக்க வீடுங்கள்லாம் தெரியும். ரொம்ப டயர்டாயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம். இவ்வளோ உயரத்தில் நாம் மட்டும்தான் வந்திருக்கோம்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. இங்கே வந்து நிறைய மாடுகள் கூட வந்திருக்கேன் பாருங்கள். இது எப்போ முன்னாடி மாட்டுச்சாணம். இந்த தண்ணீருக்காக இங்கே வந்திருக்கோம் நினைக்கிறேன். அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அதை எடுக்கலாம் நம்ம. இது எடுத்து கொஞ்சம் கலராக இருக்கு. நல்லா சுவையாக இருக்கு. இந்த தண்ணி குடிச்சாச்சு. இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறோம் மெதுவாக. நம்ம மழை வரத்துக்குள்ளே மலை இறங்கி கீழே போயிடணும். கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போகணும். ஒரு தண்ணி பாட்டிலாவது எடுத்து வந்துக்கலாம். பாருங்க, இங்க நல்ல ஜில்லுன்னு காத்து. என்ன ஒரு வியூஸ். இந்த இடத்துல நல்ல ஒரு ஜில்லுன்னு காத்தடிக்குது. இப்படியே வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சைடு மலையை ஏறி நாம் இன்னொரு பக்கத்தை பார்க்க போகிறோம். மேல் பகுதிக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் தெரியுதுங்களா? இங்க பாத்தீங்களா, எல்லாம் காட்டு விலங்குகள் அதனுடைய இரையை தேடி பண்ணிச்சிருக்கு. நாம் அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு.
தெரியுதுங்களா? இந்த பக்கம் தான் சேர்க்காடு, அழகொண்டனூர், கிருஷ்ணகொண்டனூர், கண்டிப்பேட்டெல்லாம் இந்த சைடில் தான் இருக்குது. மலையோட இன்னொரு பகுதி அது, இன்னொரு புறம் இது. இந்த மலை ஏறதுல என்ன ஒரு அனுபவம்னா, தண்ணி பாட்டில் கூட எடுத்துன்னு வரணும். நான் தற்செயலில் தான் இங்கே வந்தேன். அந்த கோயிலுக்கு வந்து அப்படியே நான் மேலே இருக்கேன். சிறு வயது ஞாபகம், அப்போல்லாம் தினமும் ஏறுவோம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மலையில் ஏறுவோம். அந்த இதில் நான் ஏறிட்டேன். இப்போ அந்த பக்கம் வந்து நம்ம கீழே இறங்கிடுவோம். எவ்வளோ ஒரு தாழ்வான பகுதி பாருங்கள். இதில் தான் நம்ம ஏறி இருந்தோம். இந்த மலை வந்து வெயில் காலங்களில் பற்ற வச்சுருவாங்க. அதை பற்ற வச்சுக்கான அறிகுறிகள் இங்கே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இருக்குது பாருங்கள், சாம்பல். இதுதான் துளுத்து வந்திருக்கு. இப்போது நிறைய விசுமைகள், இதை யார் பற்ற வைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய விலங்குகள், நிறைய இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் இந்த காட்டு தீயினால் எரிஞ்சு போயிடுது. அது இல்லாமல் நிறைய உயிரினங்கள் பாவம் எல்லாமே இந்த காட்டு தீயில பாதிக்கப்படுது. பசுமையான இடம். நம்ம நேராக கீழே போயிடலாம். தண்ணி குடிக்கிறதுனால குடிக்கலாம். அந்த இடத்துக்கு போகணும். அப்படியே இப்போ நேராக நம்ம கீழே இறங்கிடலாம். இன்னொரு புறம் அந்த பக்கம் போய் இறங்கலாம். அது நமக்கு சேஃப்டி இல்லைன்னு இல்லை, தண்ணி இல்லை. அதனால் நம்ம வந்து திரும்பி அந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்குது. சிறு வயதில் விளையாடிய ஞாபகம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துலலாம் வந்து விளையாடுவோம். இந்த மரங்களெல்லாம் ரப்பர் மரம்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசில். இது அப்போ சின்னதாக இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மரத்தில் ஏறி நீங்கள் கீழே வளைஞ்சினா கீழே ரப்பர் மாதிரி வளைஞ்சி வரும். அதில் விளையாடுறது. அதனால தான் அதை நாங்கள் ரப்பர் மரம்னு சொல்லுவோம். இப்போல்லாம் இது பெரிய பெரிய மரமாக வந்துச்சு. நம்ம அந்த சைடில் வந்தோம்னு நினைக்கிறேன். மாறி வந்துட்டோமோ? ஆமாம், நம்ம அந்த திசையை வந்தோம். நம்ம இப்போ இந்த திசையிலே நம்ம இறங்கலாம். அது ரொம்ப தூரமாக அப்படி போனோம். இப்போ நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த பாறைக்கு நம்ம போயிடலாம். அங்கே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தண்ணி குடிச்சேன், அந்த இடத்துக்கே போயிடலாம். அங்கே தான் கொஞ்சம் முள்ளாக இருக்கும். நம்ம பார்த்து எப்படியாவது கடந்து போயிடலாம். இயற்கையான நல்ல ஒரு சுவை. இறங்க முடியுமான்னு தெரியல. அந்த பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் இறங்கிடலாம். சூப்பர். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கலரில் பூ, திராட்சை கொத்து மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே வரையும் தூங்கும். இது
இது அந்த பூ பூக்கும்போது பார்த்திங்கன்னா இது அருமையாக இருக்கும். அந்த செடி தான் இது இங்கே இருக்குது மலையில். பூ பூக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த வழி தான் இப்படி போய்ட்டு நம்ம அங்கே போயிருந்தோம். அந்த சைடில் நம்ம அப்படி போயிட்டு வந்தோம். இப்போ இந்த சைடில் இறங்கிடுவோம். ரொம்ப கவனமாக காரை வைக்கும்போது பார்த்து இறங்கணும். இந்த செடி தாங்க இலந்தம்பழம். இந்த செடி பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட நிறைய மரம் இருக்குது. இங்கே எல்லாமே இந்த விதைகள் எல்லாம் வீந்து வீந்து இங்கே இந்த இடத்துல நிறைய முளைத்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் இதை பார்க்கும்போது. முள் இதுதான், அந்த முள் தான் கடந்து போகணும். நல்லா தான் ஈஸியாக தான் இருக்குது. இப்படி வருது. நாம் தான் அந்த பக்கம் ஏறி போயிட்டோம். வெயிலில் தண்ணி தாக்கத்தில் போயிட்டோம். சுற்றி உள்ள கிராமங்களெல்லாம் விவசாயம் தாங்க, கீரைப்பயிர். இந்த கிராமத்துலலாம் அதிக அளவில் கீரைப்பயிர் தான். அந்த இடம் நம்ம மறைந்தே போயிடுச்சு. மேகங்கள் பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு இறங்கிடும். நடுப்பகுதியில் இருக்க சூரியன் என்ன வெயில் பாருங்க. இந்த பயங்கர வெயில்ல அங்கே பார்த்தீங்களா வெண்மேகங்கள். இவ்வளோ அருமையான ஒரு காட்சி. நம்ம நேராக இந்த சைடு தான் போவோம். இந்த மாதிரி மலையில் செல்லும் போது மலை ஏறும்போது கூடவே தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கணும் போகிறது நல்லது நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெயிலில் தண்ணீர் அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படும். இப்போ நம்ம அந்த பாறை இருக்கிற பகுதிக்கு நேராக வந்துட்டோம். இந்த சைடில் தான் நம்ம ஏறணும். அங்கேருந்து இப்படி போயிட்டு அப்படி போனோம். இப்போ நம்ம இந்த சைடில் வந்துட்டோம். இந்த வழியை நம்ம இறங்கிடலாம்.
மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி. எந்த திசையில் வந்து எந்த திசையில் போகிறோன்னு தெரியல. பெரிய மலைப்பகுதி நாம இறங்காச்சு. இப்போ இதுதான் அந்த பாறை பகுதி. தெரியுங்களா? அதுதான் அந்த பாறை.